சஞ்சய், அவங்க கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ஆபீஸ் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பக்கத்துல வந்துட்டோம். இங்க ஹெவி டிராபிக்கா இருக்கு. நீ அந்த ஆபீசருக்கு போன் பண்ணி நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லு. யார் நம்பர்? ஹலோ சார், நான் சஞ்சய் பேசுறேன் சார். சார், பணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அங்கே தான் வந்துட்டு இருக்கேன். பே பண்ணிடுவேன் சார். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் சார். சாரி சார், உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நாங்கள் காலேஜுக்கு சீல் வைக்க போயிட்டு இருக்கோம். சார், சார், என்ன சார் சொல்றீங்க? சார், அதான் நான் பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. சார், என்கிட்ட ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. இன்ஃபார்ம் பண்ணாம நீங்க நேரா கிளம்பி போனா என்ன அர்த்தம் சார்? நீங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது சார். எங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு. சார், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ், நான் பக்கத்துல வந்துட்டேன். நீங்க கோர்ட்ல கட்டிட்டு என்ஓசி வாங்கி காலேஜை ரீஓபன் பண்ணிக்கங்க. இப்ப நாங்க கண்டிப்பா சீல் வைக்க போறோம். சார், சார், ஹலோ, ஹலோ, ஹலோ சார், ஹலோ சார், ஹலோ சார். என்ன சஞ்சய் இப்படி சொல்றாங்க? நம்ம வர லேட் ஆயிடுச்சுல, அதான் காலேஜுக்கு சீல் வைக்க போயிட்டு இருக்காங்க. சரி, நம்ம நேரா காலேஜுக்கு போயிடலாமா? நம்ம கிட்ட பே பண்ண ரிசிப்ட் இருந்தா மட்டும்தான் சீல் வைக்கிறத தடுக்க முடியும். செக்க கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது சஞ்சய்? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. டைம் ஆச்சு, இழுத்து பூட்டுங்க. பூட்டுங்க. பூட்டுங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னம்மா அடுத்த டைம்லாம் பூட்டுங்கப்பா. டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா, எங்க வீடியோ பார்க்க விடுங்கம்மா. பொறுங்க பொறுங்க. நிறுத்துங்க. மேடம், என்ன பண்றீங்க? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன கெமிக்கல் ஃபேக்டரியா? நீங்க நினைச்ச உடனே பூட்டி சீல் வைக்கிறதுக்கு பல பேரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற காலேஜ் சார். நீங்க பண்ற காரியத்தால எத்தனை பேரோட எதிர்காலம் பாதிக்கப்படும் தெரியுமா? அதுக்காக வரி ஏய்ப்பு செஞ்ச காலேஜ பூட்டி சீல் வைக்காம இருக்க முடியுமா? வரி ஏய்ப்பா? எத்தனை வருஷமா சார் நீங்க இந்த பதவியில இருக்கீங்க? 20 years. இது வரைக்கும் எங்க இன்ஸ்டிடியூட் மேல சின்னதா ஒரு பிளாக் மார்க் வந்து நீங்க பாத்திருக்கீங்களா? தப்பான ஒரு பிரச்சனையோட நியூஸ் வந்து பாத்திருக்கீங்களா? உங்க டிபார்ட்மெண்டே பெஸ்ட் டாக்ஸ் பேயர்னு எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு அவார்ட் கொடுத்திருக்கு. அந்த அளவுக்கு நாங்க டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். கவர்மெண்ட்டை ஏமாத்தணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல. எங்க இன்ஸ்டிடியூட் ஒன்னும் எங்களோட பரம்பரை சொத்து இல்ல சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருசா வளர்ந்து நிக்குது. தமிழ்நாடு முழுக்க நாங்க பிரான்ச்சஸ் வச்சிருக்கோம். ஸ்கூல், காலேஜ்னு வருஷத்துக்கு மொத்தம் 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்க கிட்ட இருந்து படிச்சுட்டு வெளியில போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்களோட உழைப்பு மட்டும் இல்ல, மக்கள் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அங்கீகாரம்.
வசதியான பசங்களுக்கு மட்டும் கிடைக்கிற பிரைவேட் எஜுகேஷன் ஏழை குழந்தைங்களுக்கும் இலவசமா கிடைக்க வழி பண்ணிருக்கோம் சார். நாங்க படிப்பை மட்டும் சொல்லி கொடுக்கல, அந்த படிப்பால பல ஏழை குடும்பத்தை வறுமையில இருந்து மீட்டு இருக்கோம். பணத்தை மட்டும் மோட்டிவா வச்சிருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல மட்டும்தான் நீங்க சொல்ற தப்பெல்லாம் நடக்கும். நாங்க அப்படி இல்ல. இன்னும் பல ஆயிரம் பேருக்கு படிப்பை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபீஸையே வாங்குறோம். அதுவும் வசதி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் தான் வாங்குறோம். நாங்க எப்படி சார் வரி ஏய்ப்பு பண்ணுவோம்? மேடம், நீங்க சொல்ற எல்லாமே சரிதான். பட் 1 இயரா நீங்க டாக்ஸ் பே பண்ணல. அது எங்க ஆடிட்டர் பண்ண தப்பு. அவரை நாங்க தேடிட்டு இருக்கோம். அபிஷியலா இந்த காரணத்தை சொல்ல முடியாது மேடம். ஃபைனோட சேர்த்து அமௌண்ட் என்னன்னு சொல்லுங்க. இமீடியட்டா நான் பே பண்ணிடுறேன். அந்த டைம் முடிஞ்சிருச்சு மேடம். டைம் எக்ஸ்டெண்ட் பண்ண நான் என்ன பண்ணணும்? ஃபைனான்ஸ் மினிஸ்டரை பேச சொல்லவா? நீங்க யார்கிட்ட பேசினாலும் எங்களோட நடவடிக்கை நிறுத்த முடியாது. சட்டத்துக்கு அப்புறம் தான் மினிஸ்டர்ஸ் எல்லாம். இப்போ நாங்க இதை செய்யலனா உங்களை மாதிரி விஐபிஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா நாங்க சலுகை கொடுக்குற மாதிரி ஆயிடும் மேடம். எங்க டிபார்ட்மெண்டோட பேர் கெட்டு போயிடும். காலையில இருந்து நீங்க நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்க நடக்கிறது அப்டேட் ஆயிட்டு இருக்கு. ப்ளீஸ் மேடம், புரிஞ்சுக்கோங்க. இல்ல சார், நாங்க சீல் வைக்க விட மாட்டோம். இதுக்கு மேலேயும் நீங்க எங்களை தடுத்தா அது நீதிமன்ற அவமதிப்பா போயிடும். எங்க டிபார்ட்மெண்ட் உங்க மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்கும். சோ ப்ளீஸ். என் பையன் பணத்தை கட்டிட்டு வந்துருவான், அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவருக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு சார். இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. கேட்டை இழுத்து மூடுங்க. சார் ப்ளீஸ் கூட்டாதீங்க சார். அப்பா, கூட்டுங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் பேசுறேன். யார்கிட்ட பேச நிறுத்துங்க. மா, மா, அண்ணன். வாசந்தி, சீக்கிரம் வா. அமௌண்ட் பே பண்ணியாச்சு. செக் பண்ணிக்கங்க.
செக் பண்ணிட்டீங்களா? ஓகேவா இப்போ? சரியா இருக்கு. விஜய், இதை புடி. இனி இங்க வாட்ச்மேனை தவிர எந்த கொம்பனாலையும் எங்க காலேஜ் கேட்ட பூட்ட முடியாது. கிளம்புங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கும். அது சொல்றத கேட்டுதான் நீங்க ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அழிக்க புதுசா ஒருத்தன் பிறந்துதான் வரணும். நான் இல்லைன்னாலும் என்னோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்னும் 100 வருஷம் இதே பேர் புகழோட நிலைச்சு நிக்கும். முடிஞ்சா உங்க பசங்களையும் கொண்டு வந்து எங்க இன்ஸ்டிடியூஷன்ல சேர்த்து விடுங்க. எந்த அதிகாரத்துக்கும் அடிபணியாம நேர்மையா வாழ்றது எப்படின்னு நாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறோம். சாரி மேடம். மா, சஞ்சய், உன்னை நினைச்சா பெருமையா இருக்குடா. தேங்க்ஸ்பா. ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படின்னு அமௌண்ட் பே பண்ண? மனசா, ம். எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நேர்மையா வேலை செய்யறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தர் இருந்தாரு. அவரு கூட நம்ம இன்ஸ்டிடியூட்ல படிச்சவருப்பா. லாஸ்ட் மினிட்ல அவர் தான் நான் கொடுத்த செக் அக்செப்ட் பண்ணிட்டு சலான் கொடுத்தாரு. கல்விய பணம் சம்பாதிக்கிறதுக்கான கருவியா மட்டும் சொல்லி கொடுக்காம அது கூட நேர்மையும் உண்மையையும் சேர்த்து சொல்லி கொடுத்தா என்ன நடக்குங்கிறதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் ஒரு உதாரணம். சஞ்சய், சாதிச்சிட்டடா. தேங்க்ஸ்பா. சூப்பர்ண்ணா.
அந்த பிரச்சனையால அப்பா ரொம்ப துடிச்சு போயிட்டாருமா. அவரால இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாருமா. மனசா சுமாரு நீங்க சும்மா இருங்கப்பா. இதெல்லாம் சொன்னா தானே அம்மாக்கு தெரியும். மா, உங்க கூட அப்பா சண்டை போட்டாலும் உங்க மரியாதைக்கு ஒரு கலங்கம் வந்தா முத ஆளா துடிச்சு போறது அப்பாதாம்மா. நீங்க உங்க ஆம்பிஷன்ல ஜெயிக்கிறதுக்கு அப்பா எவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருப்பாருன்னு நாங்க எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்மா. வேதா, இதெல்லாம் ஏதோ யதார்த்தமா நடந்த மாதிரி தெரியல. நம்மள பிடிக்காத யாரோ தான் இத பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஆமா பெரியம்மா, இப்ப வரைக்கும் ஆடிட்டர் ரீச் பண்ணவே முடியல. ஆடிட்டர் சண்முகம் வந்தா எல்லா உண்மையும் வெளியில வந்துரும். மேடம், வாயா உள்ள வா. மேடம், இவன் தான் எல்லா தப்புக்கும் காரணம் மேடம். டாக்ஸே கட்டாம கட்டின மாதிரி ஃபேக் ரெசிப்ட் ரெடி பண்ணி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான் மேடம். திருட்டு ராஸ்கல் வேதா உன்னை எவ்வளவு நம்புறா? நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? நம்பிக்கை துரோகம் பண்ணலாமா? எத்தனை வருஷமா நீ எங்களுக்கு ஆடிட்டிங் பாக்குற? வேதா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, எங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? எப்படா மனசு வந்துச்சு? நல்லா அடிங்க மாமா. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை உருவாக்க பாத்திருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன் சார். என்ன தெரியாம பண்ணிட்ட? தெரியாமையா? தெரியாம பண்ணியா? உன்னை யார் இப்படி செய்ய சொன்னா? சொல்றா. ஏய், என்னடா பாக்குற? டேய், கேக்குறாங்கல்ல, சொல்றா. என்னடா பாக்குற? மரியாதை உண்மையா சொல்ல, இல்லன்னா அவ்வளவுதான், அடிச்சே கொன்றுவோம். சொல்றா, சொல்றா உண்மையா. யார் இப்படி பண்ண சொன்னா? சொல்றா. சொல்லு, யார் பேச்சு கேட்டு நீ இப்படி எல்லாம் பண்ண? யார் பண்ண சொன்ன? சொல்றா. சொல்றா, கேக்குறாங்கல்ல. மரியாதையா சொல்லு. சொல்லுன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க மேடம். உங்க எதிரி சகுந்தலா தான் இது எல்லாத்துக்குமே காரணம். சகுந்தலாவா? ஆமா மேடம், என் பையனை கொலை பண்ணிடுவேன்னு என்ன மிரட்டினாங்க மேடம். அவங்க தான் இந்த தப்பை செய்ய சொன்னாங்க மேடம். அவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் எதையும் செய்வாங்கன்னு பயந்துதான் நான் இந்த தப்பை பண்ணிட்டேன் மேடம். நான் அப்பவே நினைச்சேன் இது அவளோட வேலையா தான் இருக்கும். நம்ம பொண்ணு விஷயத்துல அவ அப்படி ஒரு காரியம் பண்ணப்பவே அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவளை உள்ள தள்ளி இருக்கணும். விட்டது தப்பா போச்சு.